வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, மயான காளியை எப்படிம்மா வழிபடுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. இப்போ வந்துங்க மயான காளியை வீட்டில் வச்சு வழிபட மாட்டாங்க பெரும்பாலும். அந்த அம்மா கோயிலில் அந்த சுடுகாட்டில் அந்த அம்மா கோயில் கொண்டு இருக்கிற இடத்துல போயிட்டு தான் வணங்குவாங்க. மலையனூரில் கூட மயான காளி இருக்காங்க. நீல கலரில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தாங்க மயான காளி. சுடுகாட்டு காளின்றவங்க கருப்பு கலரில் ரொம்பவும் கருகருன்னு இருப்பாங்க. பெரும்பாலும் ரொம்ப உக்ரமான தேவின்றது சுடுகாட்டு காளியை தான் சொல்லுவாங்க. அந்த அம்மாவையே இப்போ வந்து தசராவில் காளி வேஷம் போடுறவங்களாம் அந்த அம்மாவையே வீட்டில் வச்சு வணங்குறாங்க. அதில் ஒன்றும் பயப்படலை அவங்களாம். அந்த அம்மாவும் சரி, இல்லை மயான காளியும் சரி, சுடுகாட்டு காளியும் சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிங்க, வழிபடுறவங்கள ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அவங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கோயில்லையோ இல்லை அந்த மயானத்தில் அவங்க கோயில் கொண்டு இருக்கிற இடத்துல நீங்கள் போயிட்டு அவங்க வணங்கும் பொழுது உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காதுங்க. அவங்க வந்து நோய் நொடி பிரச்சனைகளையோ அப்புறம் செய்வினை கோளாறுகள் எது இருந்தாலும் அவங்க விரட்டி அடிப்பாங்க. ரொம்பவும் உக்கிரமான தெய்வம், பாதுகாப்பு தர தெய்வங்க மயான காளி.